ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான தரமான ஒரு மேனுவை தான் பார்க்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது மற்ற சேனல் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இது நான் போடுறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. லூத்தேனியா கிண்டத்தில் இருக்க பெரிடியம் டெரிட்டரியை காமிக்கிறாங்க. என்ன இது, என்ன நடக்குது இங்கே? எப்படி நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்? இதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கூட. நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செத்து போனேன். இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸ்வார்டு வந்து இப்போ சுற்றி போய் அப்படியே லேண்டில் போய் சொருவிக்குது. சண்டையில் தோற்று போய் ஒருத்தர் மூஞ்சியில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்படியே ரத்தம் பீச்சிட்டு தெரிக்குது அவன் உடம்புலேருந்து. அப்படியே நம்ம சண்டை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு. மெர்சனரி கிங் செசில், பெரிடியம் கிண்டத்திலேயே 7 ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுகளில் ஒருத்தனா. என் பேர் எய்டன். உன்னை தோக்கடிச்சதுனால இப்போ இந்த போர் முடிவுக்கு வந்துடுச்சு. நீ சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்லை, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். கடைசி வரையும் என்னால் பழி வாங்க முடியலையேங்கிற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. என்னை சாகடிச்சிருடா கேடுகட்ட நாயே, அகங்காரம் பிடிச்ச முட்டாளே. வீழ்ந்து போன பெரிடியமோட வாரிசு நீதானுங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. கோலம் மாதிரி உன்னோட சிஸ்டர் இறந்த பிறகு நீ ஓடி போயிட்டல வீட்டை விட்டு. வேறு கிங்டத்தை சேர்ந்த உனக்கு எப்படி அது தெரியும்? நீ வீட்டை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் உன்னை எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சேன். ஆனால் நீ கடைசி வரையும் கிடைக்கவே இல்லை. இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? ஏன்னா நான் டியூக் டெல்ஃபியான் கூட வந்து கூட்டு சேர்ந்துட்டோம். என்னது, இதுக்கு பின்னாடி அப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்களா? உங்களெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன்டா. செத்து போகிறவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓகே, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமா? யூ பேஸ்டர், உன்னை நான் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன்டா. சரி, உன்னோட ஆசைப்படி முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வெட்டிடுறேன். தலை துண்டாக போயிடுது. அப்பயும் என் தலை துண்டாக போயிடுச்சு. நான் அப்பயும் செத்துட்டேனே. இது என்னது? என் தலை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அது என்னோடய பிரம்மையாக என்ன? ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி தெரிகிறேன். யங் மாஸ்டர், நீங்கள் முன்னாடியே எந்திரிச்சிட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எந்திரிச்சு வெளியே வாங்க யங் மாஸ்டர். என்ன இது? நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணுன்னா நீ வாழுவ. இல்லை, நான் கேட்குறதுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னா? யங் மாஸ்டர், யங் மாஸ்டர், இது ரொம்ப அதிகமாக இருக்குது யங் மாஸ்டர். இது என்ன கேலி கூத்தாக இருக்குது யங் மாஸ்டர்? நீங்களே சொல்லுங்கள். நான் இவனை இவ்வளோ பயமுறுத்தும் போது எப்படி இப்படி அமைதியாக இருக்கிறான்? நீ என்ன சொல்கிற? ஏன் அடம் பிடிக்கிறீங்க? முன்னாடியே நீங்கள் தூங்கிட்டீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சதுனால மறந்து போயிட்டீங்களா? ஆர்க்குகளுக்கு எதிரான போரில் நீங்கள் தானே முன்னாடி நின்று வழி நடத்துவீங்க அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கிறான். என்ன, ஆர்க்குகளுக்கு எதிராகவா? நில்லு, வெயிட் பண்ணு. என்ன நீ சொல்கிற? நான் அடம் பிடிச்சி தூங்கிட்டேன். நான் சொல்கிறேன், பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே நிற்கிறேன், வந்துடுங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்னோடய பொருளை எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்? வேறு எங்கே? திரும்பவும் பெரிடியம் பகுதிக்கு தான் போகிறோம். என்ன, பெரிடியம் பகுதியா? அதை என்கிட்ட இன்னொரு டைம் சொல்லு. ஆமாம், இன்னொரு பெரிடியம் பகுதி தான் போகிறோம். பெரிடியம்மா, என்னோடய ஃபேமிலி அங்கே தான் அழிஞ்சு போச்சு. இது உண்மையாகவே பெரிடியம் பகுதி தான். ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது. நான் பார்க்கும்போது எல்லாம் அழிஞ்சு போய் இருந்துச்சு. எப்படி இப்போ இது நல்லா இருக்குது அப்படிங்கிறான். யங் மாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்ததா? நாம் ஏழைங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்டு வேறு ரொம்ப பாலடைஞ்சு போச்சு. இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உங்களை துரத்தி விட்டுருவார். இது ஏதாவது கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிணத்தை இழுத்து பார்க்குறான். ஆமாம், இது கெட்ட கனவு இல்லை அப்படிங்கிறான். அப்படின்னா உண்மையாகவே நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்னா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் ஃபேமிலி ஏழ்மையாக இருக்கிறதுனால நான் அவங்கள ரொம்ப வெறுத்தேன். அது மட்டும் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை வேறு இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதனாலேயே என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே என்னை கொஞ்சம் விட்டு விலகி ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் மெர்சனரியில் போய் சேர்ந்தேன். நான் என்னோடய திறமையெல்லாம் யூஸ் பண்ணி மெர்சனரி கிங்காக ஆன நிறைய போர்லாம் சந்தித்தேன். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நான் இங்கே வரலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் போச்சு. என்னோடய கிங்டமே அதில் அழிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது.
என்னோட மக்கள் எல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. கடந்த காலத்துக்கு திரும்ப வந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யங் மாஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, முத்தி போயிடுச்சு போல். சரி, இது கொண்டாடுற நேரம் இல்லை. அவர் என்ன சொன்னார், ஆர்க்குகளோடு நம்ம வந்து போர் செய்கிறோம் தான் சொன்னார். இந்த நாளை என்னால் எப்படி மறக்க முடியும்? இந்த போரில் நிறையா பேர் செத்து போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ஆர்க்குகளை பார்த்ததா சொல்லி தான் வந்து இங்கே போர் செய்ய வந்தோம். ஆனால் இங்கே நிறைய ஆர்க்குகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அனுபவம் குறைவு அப்படின்னு சொல்லி தான் வந்து படையை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தோம். ஆர்க்குகளுக்கு எந்த வியூகமும் இல்லை. நம்ம இப்போ இருந்தே தயாரானால் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ தலைக்கு மேலே பறந்து போய் அப்படியே தரையில் தொம்மின்னு சொல்லிட்டு விழுது. என்னடான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் வந்து திரும்பி பார்க்கும்போது ஆர்க்ஸ் கூட்டம்லாம் வந்துடுச்சு. எல்லாரையும் தரம் மாதிரியே தாக்குதுங்க. அப்படியே எல்லாம் கொசன்னு தாக்குதுங்கலாம். ஏன்னா முன்னாடி ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இவ்வளோ வேகமாக நடக்குதெல்லாம் இப்பயே. சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் செத்து போயிட்டுருக்காங்க. ஆர்க்ஸ் வந்து தரமாரியாக செம டேமேஜாக வந்து தாக்குறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஃபார்மேஷனுக்கு வாங்க, எல்லாம் அமைதியாக சீக்கிரம் வந்து ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறதுக்கு போகிறான். இவர் வந்து கமாண்டர். அப்படி அவன் தாக்க போகும்போது அவனுக்கு முன்னாடி அந்த ஆர்க் வந்து அவனை தாக்கிடுது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டான். என்ன கால கொடுமை இது. வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து தாக்கிடுச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு சொன்னதை விட இங்கே ஆர்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படியே இதே நிலைமை போச்சுன்னா எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். கமாண்டர் உங்கள் பின்னாடி பாருங்கள், ஆர்க் தாக்க வருது. அப்போது ஹீரோ வந்து கமாண்டரை தள்ளி விட்டுட்டு அவன் சண்டை போட போகிறான். ஆர்க் வந்து அவனை அட்டாக் பண்ண போக இவன் வந்து ஆர்க் அட்டாக் பண்ண போக ஆர்க் வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து அந்த ஆர்க்கை வந்து பாதியாக வெட்டி அட்டாக் பண்ணிடுறான். எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சோம்பேறி தானே இவன், எப்படி வந்து இப்படி அட்டாக் பண்ணுறான் வெறித்தனமா அப்படிங்கிறாங்க. ஆர்க்கோட கையெல்லாம் துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் அப்படியே ரத்தம்லாம் தெறிக்க அப்படியே கீழே விழு. என்னால் இப்போதைக்கு மானாவை யூஸ் பண்ண முடியாது போல். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் தானே கமாண்டர், அப்படி தானே? என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க. என்னத்தை ஒப்படைக்கணும்? அதான் கமெண்ட் பண்ண உரிமை என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.